வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து 2026 சிம்ப்சனோட ப்ரிடிக்ஷன் பத்தின தகவல பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சிம்ப்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கார்ட்டூன் தொடர் மாரி சில விஷயங்கள வந்து ப்ரிடிக்ட் பண்ணி, இது நிகழ்காலத்துல நடக்கும் அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள அவங்க சொல்லுவாங்க. அது சில விஷயம் நடந்தும் இருக்கு. அது மாரியான ப்ரிடிக்ஷன வந்து நம்ம 2026 என்ன நடக்க போகுது? அது மாரி விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்ப்போம். இப்போ வந்து மேஜரா இதுக்கு முன்னாடி ஒரு ஆதாரத்தோட நடந்து முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆவாங்க அப்படின்னு சிம்ப்சன் தான் சொன்னாங்க. அது வந்து அவங்க ஒரு நையாண்டி கலந்த விதத்துல அதை வந்து கையாளுவாங்க எப்பவுமே. அந்த விஷயம் வந்து நடந்தது. இப்போ இந்த வருஷத்துல 2026ல சில கணிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த கணிப்புகள்ல சிலவற்றை வந்து நம்ம குறிப்பிட்டு பேசலாம். அது மாதிரி செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்துக்கு வந்து அதாவது எலான் மஸ்க் அவர்கள் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிட்டு இருந்தாரு. இது வந்து இந்த வருஷத்துல அது வருங்காலங்கள்ல கூட நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. ஆஹ் ரெண்டாவது உணவு பற்றாக்குறை. உணவு பற்றாக்குறை வந்து நிகழ அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, செயற்கை உணவுகள் அதிகம் பயன்பாட்டுக்கு வரும் 2026ல. உணவு பற்றாக்குறை காரணமாக செயற்கை உணவுகள் அதிகம் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஜிட்டல் மணி, டிஜிட்டல் கேஷ்லெஸ், அதாவது காசு, அதாவது கேஷ் இல்லாம இந்த டோட்டலாவே டிஜிட்டலாவே மாறுறது, அது கடந்த காலங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இதையும் அவங்க தான் ஆல்ரெடி கணிச்சு சொல்லியிருந்தாங்க. இனி வரும் காலங்கள்ல இது இன்னமும் கேஷை புழக்கத்துக்கு வராம ஃபுல்லாவே டிஜிட்டலாவே போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இது ஆல்ரெடி நம்ம பேசிய விஷயம் தான், ஏஐ அண்ட் ரோபோ வேலைகள். நிறைய இடத்துல ஏஐயும் ரோபோக்கள் தான் வேலை செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. ஏஐ வந்து ரோபோக்கள் வந்து இந்த நீதிபதி அது மாதிரி விஷயங்களுக்குமே ரோபோ தான் இருக்க போகுது. ஏன்னா அது இருந்ததுன்னா யாருக்குமே ஒரு தலைபட்சமாக இல்லாம நிறைய விஷயங்களை சொல்ல அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க. பல வேலைகள்ல வந்து அது சில கருத்து முரண்பாடு இருந்தாலுமே, ஆனால் ரோபோக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அதனால எது விஷயமோ எது உண்மையோ அதை அப்படியே சொல்றது மாதிரி இருக்கும். இனி வரும் காலங்கள்ல அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கடுமையான காலநிலை மாறுபாடுகள் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இயற்கை சீற்றங்கள், வெயில், மழை, அது மாதிரி விஷயங்கள் வந்து கடுமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கிளைமேட் சேஞ்ச்ல வந்து தீவிரமா இருக்கும் 2026ல, 2025 இல்லாத மாதிரி 2026ல மிகவும் தீவிரமாக இருக்கும் கிளைமேட் சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம நார்மலாவே இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா, கார் இருக்குல்ல, ஜெட்டு. கார் வந்து ஒரு ஜெட்டு மாதிரி பறக்கும். அதாவது நீங்க டிராஃபிக் ஆகாது. அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா, கார் வந்து பறக்கிற மாதிரி கார்கள் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, இன்னொரு விஷயம் சொல்லணும். இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தாங்க, டிரைவர் இல்லாத கார் வரப்போகுதுன்னு. டிரைவர் இல்லாத கார் வரும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது வந்து நடந்திருக்கு. டிரைவர் இல்லாம கார் கூட இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் முழுமையா வரல. அது இனி வரும் காலங்கள்லையுமே டிரைவர் இல்லாமையே கார் வந்து தானா இயங்குற கார்கள் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. அது மாதிரி பறக்கும் கார்களும் இனிமேலுக்கு வரும் காலங்களில் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூளை கணினி அதாவது மூளை கணினி தொழில்நுட்பம். இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன்னா மூளையும் கணினியும் பிளண்ட் பண்ணி இந்த விஷயங்களை நம்ம டேட்டாவை சேகரிச்சு வைக்கிறது. நம்ம மூளையில் உள்ளதெல்லாம் நம்ம கணினியில சேகரிச்சு வைக்கிறோம். அது மாதிரி ஆப்ஷன் வந்து இனி வரும் காலங்கள்ல அதுவுமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் உலக அரசியல்ல பெரிய பதற்றம் விஷயம் ஏற்படும். இப்போ உக்ரைன், ரஷ்யா வார் போயிட்டு இருந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில பெரிய பதற்றமான விஷயங்கள் உருவானுச்சு. அது மாதிரி விஷயங்கள் வந்து 2026ல உருவாக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது மாதிரியான விஷயம் 26 ஆனால் ஃபியூச்சர்ல வரப்போற லைஃப்ல இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க.